வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைய தினத்தில் நாங்கள் கதைக்க போகிற விஷயம் டின் நம்பர், டிஐஎன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பேசு பொருளாக இருக்கிற விஷயம் வந்து இந்த டின் நம்பரை பற்றி ஒரு கருத்து தான். என்னென்று சொன்னால், ஜூன் மாதம், இப்போ ஜூன் மாதம் இந்த மாத கடைசிக்குள்ளே நீங்கள் இலங்கையில் வந்து 18 வயசை பூர்த்தி செய்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த டின் நம்பர் எடுக்கணுமன்றதான ஒரு அறிவித்தல் வந்திருக்குது. பின் அதுக்காக எல்லாருமே ஓடி போய் டின் நம்பர் எடுத்து கொண்டிருக்கிறோம். சில ஆக்கள் ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய ஆக்களும் அந்த வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். ரைட். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டின் நம்பரை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டியிருக்குது. என்ன இது தேவை, இல்லாட்டில் இது ஏன் திடீரென்று இதை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து இப்போ பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது. மற்றது ஏன் இதை பற்றி நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் கட்டாயம் இதை 15 ஆகணும் என்றதான ஒரு கேள்விகள் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. சில ஆட்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இது பதியாட்டில் எங்களுக்கு எது பிரச்சனையோ அப்படி என்று சொல்லியெல்லாம் கணக்க கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. மற்ற வெளிநாடுகளிலும் இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு, சின்ன நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்ற மாதிரியெல்லாம் என்னோட காய்ச்சிருந்தவே. பின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ரைட். நான் எக்ஸ்பர்ட் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது. ஓகே, நான் என்னென்னு சொன்னால், இந்த ஏஐ பயன்படுத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இந்த வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போடலாம்ன்ற மாதிரி யோசிச்சேன். ஆனால் நான் கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். பின் அதுக்காக நானே கதைக்கிறேன். ஓகே, என்னென்றால் டின்ன்றது வந்து டெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சரி, வரி செலுத்துகிறோர் அடையாள இலக்கம். ரைட். அதான் இந்த விரிவாக்கம். ஒரு நாட்டை பொறுத்தளவில் வந்து ஒவ்வொரு பிரஜையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு, தேவைப்பாடு இருக்குது. ரைட். ஒரு நாட்டில் பிறந்தோம்னு சொன்னால் எங்களுடைய அரசுக்கு, ஒரு நாட்டு அரசுக்கு வந்து நாங்கள் வரி செலுத்தணும். ரைட். அது ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய வரை தொடருகின்ற ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், அந்த வரியை கொண்டு அந்த எங்களை ஆட்சி செய்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு அமைப்பாக இருக்கட்டும், எங்களை வந்து என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, இப்போ நாங்கள் டெக்ஸாக வரியாக கொடுக்குற விஷயத்தை பயன்படுத்தி எங்களுக்கான சேவையைத்தான் நாங்கள் வழங்க போகிறாங்க. ரைட். அதுக்காகத்தான் இந்த வரி வந்து ஒவ்வொரு மனிதர்களிடத்திலிருந்து அந்த ஆரம்ப காலத்திலிருந்து கலெக்ட் பண்ண போடுறது. ரைட். முதல் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த வரி பொருளாக இருந்தது, இல்லாட்டில் ஏதாவது ஒரு சேவையாக இருந்தது. ஏதாவது ஒரு வகையில் வந்து அரசாங்கத்துக்கு, இல்லாட்டி அந்த நாட்டு அரசுக்கு நீங்கள் வரி செலுத்தணும். அதான் ஒரு அந்த அரசு இயங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு நல்ல எங்களுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்குது. ரைட். அந்த வகையில் இலங்கையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் இருக்குது, பின் அதுக்குள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது. என்று சொன்னால், எங்களுக்கு குடிநீர் வசதியாக இருக்கட்டும், வீதி அமைக்கிறதா இருக்கட்டும், மின்சார வசதிகளை தர்றதா இருக்கட்டும், எங்களுக்கு வைத்திய சேவை வழங்குறதா இருக்கட்டும், மற்றது வேறு என்ன அரசாங்கத்தில் வழங்கப்படுற சேவைகள் நிறைய இருக்குது. என்ன போக்குவரத்து சேவையாக இருக்கட்டும், ரைட், தொடர்பாடல் சேவையாக இருக்கட்டும், அப்படி நிறைய சேவைகள் வந்து இலங்கை நாட்டு அரசாங்கத்தில் பிரஜைகளுக்கு வந்து வழங்கப்படுது. ரைட். அதை விட நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி பாருங்க. இல்லாட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நீங்கள் அனுபவிக்கிற விடயங்கள் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கிற அரசாங்கங்கள் வந்து மக்களுடைய நலன் கருதி உருவாக்கின விடயங்களாக வந்து இருக்கும். பின்ன டின், சரி, டெக்ஸ்ட் என்னது டின், என்ன டிஐ ஐடென்டிஃபையரோ ஏதோ, ரைட், ஏதோ இருக்கட்டும். நம்பர், அந்த நம்பர் வந்து நாங்கள் இப்போ எல்லாமே தொழில்நுட்ப வசதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் அதை வந்து இந்த எங்களுக்கான ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒரு தனித்தனி இலக்கங்கள் அந்த டின் நம்பரூடாக, டின் இலக்கமூடாக எங்களுக்கு வழங்கப்படுது. பின்ன நாங்கள் வந்து அந்த இலக்கத்தை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வருமானங்கள், எங்களுடைய சொத்து விவரங்கள் வந்து எங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கணும். ரைட். எங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன இல்லை என்பதை பார்க்குறதுக்காக நாங்கள் அதை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கேன். என்னென்னு சொன்னால்,
எங்களுடைய வருமானங்களை பார்த்து தான் எங்களிடருந்து வரி அறவீடுகளை வந்து எங்களுடைய நாட்டு அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கம் வந்து எடுத்துக்கொள்ளும். ரைட், அதான் இந்த டின்ட அவசியப்பாடு தேவைப்பாடு இருக்குது. ரைட், என்ன விஷயம் என்று சொன்னால், என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணையில் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். நோட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வடிவாக வழங்கப்படுத்தலாம். டெக்ஸ், ரைட், வரி என்றது வந்து இலங்கையை பொறுத்தளவில் வந்து 2 வகையில் நாங்கள் வரியை வந்து பிரிக்கலாம். ஒன்று நேர் வரி, மற்றது வந்து நேரில் வரி, மறைமுகமாக நாங்கள் செலுத்துகின்ற வரி. நேர் வரி என்று சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட வருமானத்தில் நீங்கள் ஒரு தொகையை நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்குறது. இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வர ப்ராஃபிட் உங்களுடைய வருமானத்தில், ரைட், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி இயக்கலாம். ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னால் ஃபேக்ட்ரியில் வந்து வர வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வரியாக வந்து அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு வழங்கணும். அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கினீங்கன்னு சொன்னால் அது நேர் வரி. ரைட், நேரடியாக வந்து உங்களுக்கு வர வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்குறது வந்து நேர் வரி. மறைமுக வரி என்று சொன்னால் நேரில் வரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நுகர்வோர்கள் நுகருகின்ற பொருட்கள், சரி, அது என்ன மாதிரி, நீங்கள் சாப்பாட்டு பொருட்களாக இருக்கட்டும், மற்றது ஏதாவது சேவையாக இருக்கட்டும், இல்லாட்டி வாகன இறக்குமதிகளாக இருக்கட்டும், அதுகளுக்கு வந்து வரி அறவுறப்படுது. ரைட், நாங்கள் அன்றாடம் உணவுப் பொருட்கள் இருக்குது தானே, நீங்கள் சாப்பிட்ற டொஃபியிலேருந்து நுகருகிற எல்லா உணவுப் பொருட்கள்லையும் வந்து டெக்ஸ் இருக்குது. ரைட், நாங்கள் அந்த டெக்ஸு வந்து எப்படியோ நாங்கள் செலுத்தியே ஆகணும். ரைட், இப்போ 1 ரூபா டொஃபின்னு சொன்னால் 5 ரூபா 6 ரூபாய்க்கெலாம் கொடுத்து வேண்ட அளவுக்கு இப்போ வந்துட்டுது. அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருப்போம். ரைட், அதே மாதிரி எல்லாமே போக்குவரத்து சார்ந்த இதாக இருக்கட்டும், இல்லாட்டில் எல்லாமே நுகர்கின்ற பொருட்களிலிருந்து அரசு பெற்றுக்கொள்கிற வந்து மறைமுக வரி. இப்படி 2 விதத்தில் உங்களுக்கு நார்மலாக விளங்கப்படுத்தலாம். நான் சாதாரணமாக எல்லாருக்கும் பாமரர்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியும் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி ஒரு அளவாக எனக்கு தெரிந்த என்னுடைய அறிவுக்கும் எட்டின அளவுக்கு நான் சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். ரைட், ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், முன்னைய காலகட்டத்தில், இப்போ இந்த கடந்த 2-3 வருடங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் வந்து இந்த டின் என்ற நம்பரை வந்து பெருசாக முக்கியத்துவப்படுத்தலை. ஆனால் இப்பொழுது வந்து அரசாங்கம் அதை முக்கியத்துவப்படுத்துறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ரைட், எல்லாருமே ஒரு வரி செலுத்துகிற மக்களாக வந்து இலங்கையில் மாறணும் என்பது ஒரு நிபந்தனை, ஒரு கோரிக்கையாக வந்து கட்டாயப்படுத்தப்படுது. சில நேரங்களில் நான் நினைக்கிறேன் IMF என்னென்னு சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன, ரைட், அவங்களுடைய கோரிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் அனைவரும் நான் சொன்ன மாதிரி எங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே, அந்த வகையில் முற்பட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னரும் இந்த டின் நடைமுறை வந்து இருந்தது. இது வந்து ஒரு புதுசான விஷயம் இல்லை, சரியோ. இது நீங்கள் திடீரென்று டின் நம்பர்ன்னு சொல்லி இப்போ எல்லாரும் பரபரப்பாக கதைக்கணும். இது உண்மையாக வந்து இலங்கையில் கனகாலத்துக்கு முதலே இருக்கிற விஷயம். ரைட், டெக்ஸ் இந்த நம்பர் என்னென்னு சொல்கிறது, வரி செலுத்துகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நபர்களும் வந்து அவங்க வைத்திருந்த நம்பர். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானங்களை மாதாந்தம் பெறுகிற நபர்களிடமிருந்து இந்த டெக்ஸ் வரி வந்து வசூலிக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம், வருஷத்துக்கு 1.2 மில்லியன் நினைக்கிறேன். சரியா, ஒரு 12 லட்சத்துக்கிட்ட நீங்கள் உழைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வரி செலுத்துகிற நபராக இருக்கணும் என்பது தான் இப்போதைய நடைமுறை நிபந்தனை என்று நான் நினைக்கிறேன். சரியாக ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியல. மற்றது வந்து முன்னர் வந்து இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட இலங்கை நாட்டு சனத்தொகையில் குறிப்பிட்ட வீதமானவர் தான் இந்த வரியை வந்து செலுத்தி கொண்டிருந்தார்கள். சிலாக்கள் செலுத்த வேண்டிய நிலப்பாடு இருந்தும் சிலாக்கள் இந்த வரியை வந்து செலுத்தாத நிலையும் இருந்தது. ரைட், நிறுவனங்களாக இருக்கட்டும், பெரிய வருமானங்களை கிட்டுகின்ற முதலாளிமாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த வரியை வந்து செலுத்துகிறது இல்லை. அதனால் இலங்கை நாட்டு அரசாங்கத்துக்கு வந்து வரி வருமானங்கள் வந்து குறைந்த அளவில் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு தகவல் ஒரு தரவு இருக்குது அப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட இலங்கை சனத்தொகையில் 100% ஆக்களில் ஒரு 30% ஆக்கள் தான்
இந்த டெக்ஸ் இலங்கை நாட்டு அரசாங்கத்துக்கு செலுத்துவதாக வந்து ஒரு தகவல் இருக்குது. எனக்கு சரியாக தெரியல, அதே மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ 70% ஆட்கள் செலுத்துகிறதில்லை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு தான் இப்பொழுது இலங்கை நாட்டு அரசாங்கம் இந்த டெக்ஸை வந்து தயவுசெய்து பதிஞ்சு இதை நீங்கள் உங்களுக்கான நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்கன்றது ரீதியில் வந்து இப்போ அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுது. ரைட். என்னென்றால் டின் நம்பர் யாருக்கு யார் எடுக்கணும்னு சொன்னால் இலங்கை நாட்டில் 18 வயதை பூர்த்தி செய்த அனைவரும். ரைட். வயசு ஒன்றாக்களாக இருக்கட்டும், சின்னாக்களாக இளம் வயதினராக இருக்கட்டும், யார் 18 வயசு பூர்த்தி செய்தீங்களோ அவ்வளோ போய் டின் நம்பர் உண்டு, உங்களுக்கான ஒரு வரி செலுத்தினோர் இலக்கம், அதை வந்து நீங்கள் இறைவரி திணைக்களத்தினூடாக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் எடுத்துக்கொள்ளலாம். முதலெல்லாம் வந்து இப்போ இதில் 2-3 சிக்கல் இருக்குது. என்னென்று சொன்னால் எங்களுடைய தேசிய அடையாள அட்டையில் இருக்கிற எங்களுடைய வதிவிடமும் மற்றது இப்போது நாங்கள் வசிக்கிற இடங்களும் வந்து சில இடங்களில் வேறுபாடுகள் இருக்குது. ஆகவே வந்து என்னென்னு சொல்கிறது, சில இடங்களில் நீங்கள் பதிஞ்சு போட்டு பிறகு நம்பர் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்கள். சில ஆட்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய வீடுகளுக்கு தான் அந்த இலக்கம் அனுப்பப்படுகிறது, எங்களுடைய விலாசங்களுக்கு. ஆகவே அதற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்காமல் நீங்கள் நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இறைவரை திணைக்களத்துக்கு உங்களுக்கான இலக்கங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது அந்த நடைமுறை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டால் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணி உங்களோட தரவுகளை கொடுத்து உங்களுக்கான டின் நம்பரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படி தான் ஒரு நடைமுறை இருந்தது. அது இப்போ என்ன மாதிரின்னு தெரியல. ஒரு கப் செக் பண்ணி பாருங்கள், ஒரு கப் கேளுங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் வசிக்கிற இடமும் எங்களுடைய தேசிய அடையாள அட்டையில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த இது இல்லை தானே. சில ஆக்கள் ஒரு இடத்துல இருந்திருப்பினும் இப்போ இன்னொரு இடத்துல வேலைக்காக போய் இருந்திருப்பினும் இப்போ பெர்மனண்ட் அட்ரஸ் பிறகு திரும்ப ஏதாவது ஒரு என்னென்னு சொல்கிறது தற்காலிக முகவரி எல்லாம் வந்து வித்தியாசம். ஆகவே அவற்றை கவனத்தில் கொண்டு ஒருக்கா அதை செக் பண்ணி பாருங்கள். மற்றது வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இதை பதிவு செய்யணுமா என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 180 நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் வசித்தவர்களுக்கு தான் இந்த விவரங்கள் கூறப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் வெளிநாடுகளில் வாழுகிறவர்கள், வேலைக்காக போனவர்கள், இந்த நாட்டு பிரஜைகள் எல்லாருமே வந்து இதுக்காக அப்ளை பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வெளிநாடுகளில் வேலைகளுக்காக போயிருக்கிறவர்கள், இலங்கை நாட்டு பிரஜைகள் இவற்றை கவனத்தில் கொள்ளுங்க. இந்த நாட்டுக்குரியவர்கள் தான் டெக்ஸ் செலுத்தணும். வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது வெளிநாடுகளிலிருந்து பண உதவிகள் செய்கிறவர்கள், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் அவையெல்லாம் வந்து இதை பற்றிய பொறி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது டின் நம்பர் பெற்றுக்கொண்டவர் எல்லோருமே வரி செலுத்தணுமான்றது வந்து அதுவும் இல்லை. ரைட். அது வந்து நீங்கள் வருமானம், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் நீங்கள் மாதாந்தம் பெற்றுக்கொள்கிறீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் நீங்கள் கொடுக்கணும். ஆகவே நீங்கள் லட்சக்கணக்காக ஒரு மாதம் உழைக்காட்டில் நீங்கள் அதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டின் நம்பர், உங்களுக்கான வருமான செலுத்துனோர், உங்களுக்கு வருமான டேக்ஸ்பேயர் அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரி. வரி செலுத்துகிறோர் இலக்கத்தை வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வெப்சைட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. பிறகு நீங்களெல்லாம் உழைச்சி நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்ற போது பிறகு நீங்கள் டெக்ஸ் கொடுக்கலாம் இலங்கை நாட்டு அரசாங்கத்துக்கு. இப்பொழுது வந்து இந்த நம்பரை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ரைட். இதை எடுக்கிறதால பிரச்சனையா அதென்று சொல்லி யோசிக்க வேண்டாம். நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறதுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கங்கள் வந்து கோரிக்கைகளை முன்வைக்கல அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் எங்களுடைய ஒவ்வொரு நாட்டு பிரஜைகள் வந்து அது கடமை. ரைட். அதை நீங்கள் அனைவரும் மேற்கொள்ளுங்கள் என்பதையும் தாழ்மையாக கூறிக்கொண்டு, மற்றது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாங்கள் செலுத்துகின்ற அந்த வரி எப்படியோ ஒரு வகையில் எங்களுக்கு தான் திரும்ப ரிட்டர்ன் தருவாங்க. அது முன்னே காலகட்டங்கள் அது என்ன மாதிரியோ தெரியும். ஆனால் இனிவர காலப்பகுதியில் அது நல்லா நடைமுறைப்படுத்துவார்கள்னு நான் நினைக்கிறேன். அப்படி நடைமுறைப்படுத்தினால் நல்லது.
டெக்ஸ் செலுத்துகிறார்களேன்னு சில பேர் விருப்பப்படலை என்று சொன்னால் சில இடங்கள் நாங்கள் காசை அரசாங்கங்களுக்கு எங்களுடைய வரிகளை செலுத்துகிற போது அதை சரியான விதத்தில் அவங்க பயன்படுத்தி எங்களுக்கான சேவைகளை வழங்குவார்களா என்பது கணவருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்றால் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை டெக்ஸாக கொடுக்க அது இப்படியாக ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும். ரைட், ஏதாவது ஒரு மருத்துவ இதாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொது தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தப்படணும். ஆனால் அது அப்படி நடக்காட்டில் நாங்கள் டெக்ஸ் கொடுக்குறார்கள் வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு விருப்பமாக இருக்காது. ரைட், வெளிநாடுகள் எல்லாம் அப்படி இல்லை. எப்படியோ ஒரு வகையில் அதிகமாக வந்து வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு டெக்ஸ் வரி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். வெளிநாடுகளெல்லாம் நீங்கள் வேணுமெண்டா கேட்டு பாருங்கள். ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், வேறு நாடுகளில் வந்து வரி எப்படியாவது டெக்ஸ் நாட்டு அரசாங்கத்துக்கு உழைக்கிறதுல கொடுத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதை வந்து அந்த நாட்டு அரசாங்கங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த முறையில் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணும். ரைட், ஆகவே அங்கெல்லாம் வந்து அது பிரச்சனை இல்லை. ரைட், இலங்கையில் வந்து அது இந்த ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் பலராலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே அது நல்ல வகையில் மக்கள் கொடுக்குற வரிப்பணம் மக்களுக்காக திரும்ப போகும் என்று சொன்னால் அது பிரயோசனம். ரைட், அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விடயமாக இருக்கும். ரைட், இது மாதிரியான தகவலை வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்வதற்கு சின்ன லாஃப் யூடியூப் சேனலில் பாருங்கோ. நாங்கள் இந்த பொருளாதாரம், இந்த பணம் சம்பாதிக்கிறது, மற்றது நிறைய விடயங்களை பற்றி கதைச்சு கொண்டு வரோம். இன்னும் கதைப்போம். கூடுதலாக வந்து இந்த பொருளாதார முன்னேற்றம், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கதைகள், ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து வேற இருக்குது. ஏனென்றால் அதான் இப்போ எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தேவையாகவும் இருக்குது. ஆகவே அது சம்பந்தமாக கதைக்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்றேன். தொடர்ந்து இணைந்திருப்போம், சந்திக்கலாம். பாய்.